மெல்பர்ன்ல நடைபெறவிருக்கிற 4th டெஸ்ட்டை பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது ஏன் அண்ட் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்லி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நடைபெறவிருக்கிற எல்லா டெஸ்ட் மேட்சஸையும் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. அண்ட் அதன் காரணத்துல தான் பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் ஆஃப் பிஜிடியும் பாத்தீங்கன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நடைபெறவிருக்கிற டெஸ்ட்டை பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும் போலயே அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. 25th ஆஃப் டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 26th ஆஃப் டிசம்பர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவங்க லீவ்ல இருந்து பாத்தீங்கன்னா திரும்பி வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு கிஃப்டா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஒன்று கிஃப்டா தருவாங்க. அண்ட் அதை எம்ப்ளாயிஸ் அன்பாக்ஸ் பண்ற டே தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அண்ட் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் வரலாற்றை தொடங்கி வச்சது இங்கிலாந்து தான். 1950ல இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா கிறிஸ்மஸ் அடுத்த நாள் நடைபெறும் போது இதை பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அழைங்க அப்படின்னு இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அதை இங்கிலாந்து காலனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அதன் காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற அணிகள் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் விளையாடும் போது அதை பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட வரலாறு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட்ல விளையாடும் போது அவங்களோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடைசி 2 பாக்ஸிங் டே டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021ல நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்கா vs இந்தியா டெஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட். அதையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது போன வருஷம், அதாவது 2023ல இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா நடைபெற்றது ஒரு பாக்ஸிங் டே டெஸ்டா. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா பாக்ஸிங் டே டெஸ்டையும் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்ல KL ராகுல் ஒரு யூனிக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 to 300 பாத்தீங்கன்னா அவர் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா KL ராகுல் இந்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் வரலாறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.